Hello friends, உங்கள நிறைய பேர் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் ஏஇக்கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸை நாம இப்ப பாத்திரலாங்க. டிஎன்இபி ஜேஏக்கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம்கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ரூபாய் 350ங்க. அடுத்ததா ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை 200 ரூபாய் மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா 450 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸுக்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும் 1500 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே 1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க. அல்லது 99498786 நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை பற்றி பார்க்க போறோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் பிரசிடென்ட்டுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஹெட்டிங்கும் கொடுத்து ஆர்டிகல்ஸ் கொடுக்க கிடையாது. அவங்க ஓவராலாக மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் அதை பிரிச்சிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 5 பேர் வருவாங்க. அதில் முதல் ஆள் வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேர்த்தில் முக்கியமானது குடியரசுத் தலைவர். நம்ம வருஷம் 5 பேர்த்தையும் பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸில் குடியரசுத் தலைவர் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். எஸ், இப்போ அந்த 5 பேர் யாருன்னு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 5 பேர். எஸ், இவங்க தான் அந்த 5 பேர். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க தான். சரி, யார் சார் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, யார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா இது எல்லாமே கிளியர் கட்டாக அப்கமிங் கிளாஸஸ், வரப்போகிற கிளாஸஸில் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர், அதிக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய சாப்டர் பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ பிரசிடென்ட்டை பற்றி இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், பிரசிடென்ட் பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் டீல் பண்ணுதுன்னு பாருங்களேன். 52லேருந்து 73. நல்லா புரிஞ்சுக்கணும். 52லேருந்து 73 வந்து குடியரசுத் தலைவரை பற்றி மட்டும் சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸில் நம்ம 52லேருந்து 73 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் குடியரசுத் தலைவரை பற்றி நிறைய ஆர்டிக்கல் பேசும். அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். ஆனாலும் கூட நான் இது எது கொடுத்துருக்கேன்னா இன்னைக்கு கிளாஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுது. இப்போ ஆர்டிக்கல் 77லாம் பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் சொல்லும். ஸோ அந்த மாதிரி சொல்லுது. நம்ம இந்த கிளாஸோட எண்டில் யாரெல்லாம் இது என்னென்ன ஆர்டிக்கல் எல்லாமே வந்து பிரசிடென்ட்டை பற்றி சொல்லுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஆர்டிக்கல் 52லேருந்து 73 வரைக்கும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பிரசிடென்ட்டை பற்றி தான் சொல்லுது. சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. 52லேருந்து 73 வரிசையாக பிரசிடென்ட்டை பற்றி தான் சொல்லுது. அதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். 52 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது பாருங்கள். பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாம். இது ஆர்டிக்கல் 52. தேர் ஷால் பி எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுது. இப்போ அடுத்து பாருங்கள் 53. President shall have the executive power of union. ஒன்றும் கிடையாதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுத்தாலும், இப்போது ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறேன், லீவ் லெட்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோர்ஸ் ஒபீடியன்ட்லி அல்லது யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு சொல்லி என் பேரை போடுவேன். இப்போது இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அல்லது இந்தியா சார்பாக நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், ஒரு பாண்ட் எழுதுறேன், எதுவாக வேணா இருக்கட்டும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் எழுதணும், இன்னொரு நாட்டுக்கு எழுதுறேன். அப்போது அதுக்கு கீழே யார் சைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா பாதி முடிவு எடுக்கிறது எல்லாமே பார்லிமெண்ட் தான். இந்தியாவை குறித்து ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பார்லிமெண்ட் தான் எடுக்கும் இல்லையா? பார்லிமெண்ட்டில் ஹெட் யாருங்க? எஸ், பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ கரண்ட்டில் மோடி இருக்கார். ஸோ இப்போ அவர் தான் முக்கால்வாசி முடிவு எடுப்பார். ஆனால் கீழே கையெழுத்து போடுறது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின்.
ஸோ அப்போது ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாமே யாருக்கிட்ட இருக்குங்க, பிரசிடென்ட்டு தான் இருக்குது. ஸோ அதான் ஆர்டிகல் 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலையே உருவாக்கிடுச்சு. முடிவெல்லாம் யார் வேணால் எடுத்துக்கங்க, ஆனால் கீழே இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 53 சொல்லிடுச்சு. சரிங்களா? ஆர்டிகல் 52, 53 புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க ஆர்டிகல் 54. எஸ், பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். இப்போ இந்திய அரசியலமைப்பு குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பயங்கர பவர் கொடுத்தாச்சு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. ரைட்டாக மக்கள் டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? இப்போ மோடி அவர்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டிருப்போம். அவருக்கு நீங்கள் போட்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவரோட பதவியை ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறோம். நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் பிரதமருடைய பதவி. அப்போது குடியரசுத் தலைவரை வச்சுக்கோங்களேன். குடியரசுத் தலைவரையும் நீங்கள் டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே யார் பவர்ஃபுல், யாருக்கு முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஷ் ஆகிடும், சண்டை வந்துடும். குடியரசுத் தலைவருக்கா அல்லது பிரதமருக்கான்னு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரதமர்கிட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் கிளாஷ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரதமரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் குடியரசுத் தலைவரை ஓட்டு போட்டு நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டாம். சரி சார், அப்புறம் எப்படி சார் தேர்ந்தெடுக்கலாம்? இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கலாம். சரி, இன்டைரக்டாக இப்படி வச்சுப்போமா? மக்கள் ஒருத்தர் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண பிரதிநிதிகள் இவரை செலக்ட் பண்ணலாமா? அப்படி வச்சுப்போமா? சரி, ஓகே. இப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள், அல்லது அவரோட தேர்தல் முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிரதமர் மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் அப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிட்டது. ரைட்டா? சரி, வேற எப்படி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல. ரைட்டுங்களா? ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இவரையும் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கிளாஷ் ஆகிடும், யார் முடிவு எடுக்கிறதுன்னு. ஸோ வேணும்னே இவரோட அதிகாரத்தை கொஞ்சம் குறைக்கணுன்னே தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ரைட்டுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கலை. வேற எப்படி? பட் எலெக்டட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வுக்குழுவால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ரைட்டு. ஸோ தேர்வுக்குழுவில் யார் யார் சார் இருப்பா? நீங்கள் நான் எல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருப்போம்ல, அவங்க எல்லாமே இருப்பாங்க. பாருங்க, யாரெல்லாம் சார் நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன்? பார்லிமெண்ட்டில், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குங்க, பார்லிமெண்ட்டில் ஏ வருவீங்க, பார்த்துக்கோங்க சார். ஸோ அப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்லிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும். ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. சார் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேணாம், அப்கமிங் கிளாஸஸில் நம்ம அதை டீட்டெயில்டாக கிளாஸ் எடுப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பார்லிமெண்ட்டில் ரெண்டு இருக்குங்க. லோக்சபான்னு ஒன்று இருக்குது, ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது. அவங்களையும் நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். ராஜ்யசபாவில் வேற கணக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா இதில் ரெண்டுத்துலேயும் இருக்கிறவங்க குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு. லோக்சபாவில் இருக்கிறவங்க, ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா மாநில சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குது, ஆமாவா? 234 தொகுதி இருக்குது. ஸோ இப்போது அந்த தேர்வு குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். இதில் தமிழ் வெர்ஷன் கொடுக்குறேன், பின்னாடி இருக்குது, இப்போதைக்கு இங்கிலீஷ் பாருங்கள். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் தி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. அந்த ரெண்டு பேருமே பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் தேர்தலில் வருவாங்க. அடுத்து
லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், மாநில சட்டமன்றம். இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 234 பேர். நீங்கள் வந்து டிவிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பழனிசாமி ஐயா சிஎம் அவர்கள் இருப்பாங்க, அந்த சைடு எதிர்க்கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா டிவியில்? ஸோ அதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். அவங்களும் நம்ம பாருங்க, ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறவங்க அவங்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டிடுவாங்க, அது ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு காட்டுறதில்ல, பெரும்பாலும் டிவியில் காட்டுறதில்ல அதை. ஆனால் அவங்களும் ஓட்டு போடுவாங்க. ரைட்டுங்களா? நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம பழனிசாமி ஐயெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, இப்போ யூனியன் டெரிட்டரிக்கு வரும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும் சட்டமன்றம் இருந்தது. யூனியன் டெரிட்டரிக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றமே இருக்காது. டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும் மட்டும்தான் சட்டமன்றம் இருந்தது. ஆனால் அவங்க வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடாமல் தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏங்க அவங்களுக்கும் சட்டமன்றம் இருக்குல்ல, அவங்களையும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியாக அவங்க கேட்டு 1992க்கு அப்புறம் தான் டெல்லியும் பாண்டிச்சேரியும் குடியரசுத் தலைவர் ஓட்டு போடுறதுக்கு, அவங்க குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களும் உள்ளார வந்தாங்க. ரைட்டுங்களா? இந்த 3 பேர் தாங்க. இது தமிழில் பாருங்களேன், இந்த 3 பேர் தான். பாராளுமன்றத்தில் 2 அவையில் இருக்கவங்களும் ஓட்டு போடுவாங்க. மாநில சட்டமன்றம், அப்புறம் டெல்லி புதுச்சேரி சட்டமன்றம், இவங்க எல்லாரும் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ரைட்டா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவுட்லுக் கொடுக்குறேன், ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். பாராளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, அதில் எத்தனை பேர்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அவுட்லுக். இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஷன் நம்ம இது தனி சாப்டர் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். இது ஒரு சின்ன அவுட்லைன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், நான் அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். பாராளுமன்றம் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாங்க, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்ட்டு. இதில் இது வந்து லோவர் ஹவுஸு, எல் இருக்குது பாருங்கள், எல்லுன்னா லோவர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபா இன்னொன்று அப்பர் ஹவுஸ். ரைட்டா? லோவர் ஹவுஸும்பாங்க இதை அப்பர் ஹவுஸ் அப்படிம்பாங்க. இது மேலவை, இது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரைட்டா? ஓகே. இப்போது நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்க அப்படின்னா லோக்சபாவில் தான் இருப்பாங்க. இப்போ மோடி ஐயா இருக்காருல்ல, அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா லோக்சபாவில் தான். நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருக்கலாம், அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. நிர்மலா சீதாராமன், அமித்ஷா அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? லோக்சபா. இப்போ பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாய் செலவில் அவங்களுக்கு அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது லோக்சபாவில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா 552 பேர் இருக்கலாம் அப்படின்னு அரசியல் அமைப்பு சொல்லிருச்சுங்க. அதுக்கு மேலே போகக்கூடாது, கீழே நீ எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 552 பேர் இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுங்களா இருக்காங்க? 545 பேர் இருக்காங்க லோக்சபாவில். ஓகே. இப்போது அந்த 545 பேர்த்தில் நாம் எத்தனை பேர்த்த ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 543 பேர். சரிங்க. மித்த 2 பேர் சார், அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க டைரக்டாக குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். அவர் யாரை வேணால் நியமனம் செய்யலாம். ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு சின்ன எலிஜிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ லோக்சபா நடத்தும் போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? அது தனி சாப்டரில் அது நம்ம நடத்துவோம். அது அப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லோக்சபாவில் இப்போ இருக்கிறது 545 பேர். அதில் மக்களால் தேர்வு செய்யப்படுறவங்க 543 பேருங்க. ஏன்னா 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஸோ இப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா, குடியரசுத் தலைவர் தான் நியமனமே செய்கிறாரு இல்லையா? அப்போ அவங்க 2 பேர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? குடியரசுத் தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 2 பேர் ஓட்டு போடக்கூடாது. மித்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பார்த்தீங்களா 543 பேர், நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாராளுமன்ற 2 அவைகளில் இருக்கிற மக்களும் ஓட்டு போடலாம். ஆமாவா? ஸோ அப்போது ஒரு அவை பாருங்கள், லோக்சபாவில் 543 பேர் ஓட்டு போடலாம். சரி, இப்போ அடுத்த கணக்கு ராஜ்யசபாவுக்கு வருவோம். மொத்தமாக 250 பேர் இருந்துக்கலாம் ராஜ்யசபாவில். ஓகேவா? இவங்களெல்லாம் எப்படி, இவங்களையும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, மாநிலத்தில் எம்எல்ஏ இருக்காங்கல்ல,
ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிறதெல்லாம் கிடையாது கணக்கு. எம்எல்ஏக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து அவங்கெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கிறத அடுத்து பார்ப்போம், ராஜ்யசபா நடத்தும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எம்எல்ஏக்கள்லாம் தேர்வு செய்வாங்க. அதனால தான் இதுக்கு பேர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க. ஸ்டேட்டுன்னா மாநிலம், மாநிலத்திலிருந்து தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? அதனால வந்து இதுக்கு பேர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க ராஜ்யசபாவை. மொத்தமாக 250 பேர் நீங்கள் வச்சுக்கலாம். அரசியலமைப்பு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. இப்போ இருக்கிறது வந்து நல்லா அந்த ஆரோ மார்க் பாருங்க, 245 பேர் இருக்காங்க. சரி சார், 245 பேருமே குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடலாமா? இல்லை. ஏன்னா இதுலேயும் குடியரசுத் தலைவர் 12 பேர்த்த நியமனம் செய்யலாம். லோக்சபால 2 பேர்த்த அவர் நியமனம் செய்வார், ராஜ்யசபால 12 பேர்த்த அவர் நியமனம் செய்வார். அப்போ 12 பேரை கழிச்சு கட்டிட வேண்டியதுதான். அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது. அப்போ 245ல் 12 பேர்த்த எடுத்துட்டீங்க அப்படின்னா 233. ஸோ 233 பேர். அப்போ டோட்டலாக பாருங்கள், லோக்சபாவில் 243, இது 543, ராஜ்யசபாவில் 233. ரைட்டுங்களா? இப்போது சட்டமன்றத்துக்கு வருவோம். நம்மக்கிட்ட வந்து 28 மாநிலம் இருக்குது, 8 ஒன்றிய பிரதேசம் இருக்குது இப்போதைக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 28 மாநிலத்துக்கும் ஒரு சிஎம் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு செயலகம் இருக்குது, அவங்கெல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க. இவர் இருப்பார், ஓபிஎஸ் இருப்பார், இபிஎஸ் இருக்கார், எதிர்கட்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டமன்றம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா 28 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போடுவாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாலே போதும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 பேர் இருக்காங்க, 234 பேரும் போட்டி போடுவாங்க. ரைட்டுங்களா? இப்போது ஒரு சில மாநிலங்களில் இப்போ இங்கே எப்படி ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்கு, அந்த மாதிரி அசம்பிளி, கவுன்சில், சட்டசபை, பேரவை அப்படின்னு சொல்லி 2 இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு கவுன்சில் கிடையாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ அதை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இன் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பிற்காலத்தை அப்கமிங் கிளாஸஸில். ஸோ இப்போ வந்து கவுன்சில் இல்லை நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா MLA அப்படின்னு தான் சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு தான் சொல்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிறது இல்லை இல்லையா? நம்மக்கிட்ட MLA தானே இருக்காங்க, MLC இருக்காங்களா? நம்மக்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டில் MLA மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் கவுன்சிலும் இருக்குது. சரியா? அது எந்தெந்த மாநிலங்கள்னு அப்புறம் பார்க்கலாம். அப்போது கவுன்சிலில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க. பாருங்கள், டஸ் நாட் டேக் பார்ட். நான் சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன? போத் தி ஹவுசஸ், அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் டெல்லி, பாண்டிச்சேரி. அது வந்து 1992ல் வந்து டெல்லி பாண்டிச்சேரி சேர்ந்துக்கிட்டாங்க. இவ்வளோதாங்க கணக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. குடியரசுத் தலைவரை லோக்சபாவில் இருக்கக்கூடிய 543 பேர், ராஜ்யசபாவில் 233 பேர், அப்புறம் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டசபை, ஓகேங்களா, அசம்பிளி, கவுன்சில் கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அசம்பிளி, அப்புறம் டெல்லி பாண்டிச்சேரியினுடைய அசம்பிளி, யூனியன் டெரிட்டரியில். இவ்வளோதான் கான்செப்ட். இதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எஸ், இதை ஒரு தடவை படிங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் இஸ் டன் ஆன் சீக்ரெட் பேலட். இப்போ இந்த சீக்ரெட் பேலட் அப்படின்னா என்னங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம ஓட்டு போடுறோம்ல, நாம் வாக்களிக்க போகிறோம். அப்போ வாக்களிக்க போகும்போது நம்மளை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் அப்படி ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து அரசியலமைப்பில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, 2012 எலெக்ஷன் நினைக்கிறேன். எஸ், 2012 எலெக்ஷனில் பிரணாப் முகர்ஜியும் PS சங்மா அப்படின்னு 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டிக்கிட்டாங்க. அப்போ என்னாச்சு, சமாஜ்வாதி கட்சியில்
முலாயம் சிங் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் தலைவர் முலாயம் சிங் யாதவ். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறாரு. ஓட்டு போடும்போது அந்த பேலட் பேப்பர், இந்த ஓட்டு போடுற ஷீட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க சரிங்களா, பிரணாப் முகர்ஜி, பிஎஸ் சங்மா. இவர் மாற்றி என்ன பண்ணிடுறாரு, இவர் ஓட்டு போடணும்னு மனசில் நினச்சது வந்து பிரணாப் முகர்ஜிக்கு, ஆனால் மாற்றி பிஎஸ் சங்மாக்கு ஓட்டு போட்டுருவார். அப்புறம் டப்புன்னு என்ன பண்ணுவார், ஐயோ மாற்றி போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் குடிச்சு அந்த பேப்பரை கிழிச்சு இன்னொரு புது பேப்பர் வாங்கி அவர் போட்டுருவார். ஆனால் அதுக்குள்ளார மீடியாலெல்லாம் என்ன பண்ணிடும், மீடியாவில் பெரிய பரபரப்பாயிடும். முலாயம் சிங் யாதவ் வந்து பிரணாப் முகர்ஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்கு தான் ஓட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இம்மீடியட்டாக முலாயம் சிங் யாதவோட ஓட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க அரசியலமைப்பு என்ன சொல்லுது, பிரசிடென்ட் எலெக்ஷன் இஸ் டன் ஆன் சீக்ரெட் பேலட் மேனர். குடியரசுத் தலைவர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு வெளியே மற்றவங்களுக்கு காட்டிட்டு ஓட்டு போடக்கூடாது, ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறத வெளியே சொல்லலாம் போகலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் காமிச்சிக்கிட்டே ஓட்டு போடக்கூடாது, ரைட்டுங்களா? நீங்கள் ஓட்டு போடுறத யாருமே பார்க்கவும் கூடாது. ஸோ இதுதான். அப்போ அதே மாதிரி பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனும் அப்படி தாங்க, யாருக்கும் காட்ட மாட்டாங்க, ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ முலாயம் சிங் யாதவ் வந்து யார் சார்னு கேட்கலாம். அவர் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், அவர் ஒரு எம்எல்ஏ, ரைட்டுங்களா? ஸோ பார்த்துக்கேன். எஸ், இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 54க்கு போகலாம். ஓகே சார், இப்போ யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க, எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? இது ஒரு தனி முறைங்க, சரிங்களா? ஒரு பேப்பர் கொடுத்து பிரசிடென்ட் யார் இவங்களுக்கு ஓட்டு அப்படிலாம் கிடையாது, சரியா? இது ஒரு தனி முறை. அந்த முறை என்ன அப்படிங்கிறது பாருங்களேன். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் இந்த முறைக்கு அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். நான் வந்து இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது தெரியட்டும், சரிங்களா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட இதை நீங்கள் காட்டலாம். ஸோ பிரசிடென்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு, பிரசிடெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு மினி எலெக்ஷனே நடத்திடலாம், சரியா? நான் ஒரு மினி எலெக்ஷனே ரெடி பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்க போகிறப்ப. ஸோ எப்படின்னு பாருங்களேன். ஏன்னா இது பல பேர்த்துக்கு புரியறதில்ல. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைனா என்னன்னு பல பேர்த்துக்கு புரியறதில்ல. ஸோ இந்திய குடிமகனாக இருந்துட்டு இது கூட தெரியலன்னா எப்படி? குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னே தெரியாமல் இருந்தால் எப்படி? இன்னைக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்களுக்கும் காட்டுங்க, சரியா? சரி பாருங்கப்பா, இப்போ ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தில் வருவோம். சட்டமன்றத்தை கிளியராக பார்த்துக்கோங்க, ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்க எல்லாருமே ஓட்டு போடலாம். பாருங்கள், சட்டமன்றம் எத்தனை மாநிலம் இருக்குது? 28 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருவாங்க, ரைட்டு? அடுத்து ஒன்றிய பிரதேசத்தில் இருக்கிறது டெல்லி, புதுச்சேரி. 1992, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 92க்கு அப்புறம் தான் இவங்க எலெக்ஷனுக்கே வராங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எலெக்ஷனில் இல்லை, ஓகேங்க? இப்போது எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறார், சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரு ஒரு ஓட்டு குத்துறாரு. இப்போது அவர் ஒரு ஓட்டு குத்தும்போது ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஓட்டு குத்துனோம்னா ஒரு ஓட்டு தான் கணக்கு. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இதுதான் இந்த ஃபார்முலா, வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் எம்எல்ஏ. ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு ஓட்டு குத்துனார்னா அது எப்படி ஆகும் அப்படின்னா, பாருங்க, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட். இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஓட்டு குத்துறாரு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? தமிழ்நாடோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை, இப்போ வந்து 35 லட்சம் மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அதை இங்கே மேலே போட்டுருவாங்க. புரிஞ்சுதுங்களா? கீழே 234 பேர் இருக்காங்க உறுப்பினர்கள், இல்லையா? தமிழ்நாட்டில் அவ்வளோதான் இருக்காங்க, 234ன்னு போட்டுருவாங்க. அப்போ டோட்டல் பாப்புலேஷன் பை 234 டோட்டல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன்ட்டு 1/1000. சார் புரியல சார், எப்படின்னே புரியல அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். இப்போது இன்னொன்று இருக்குதுங்க, இந்த மக்கள் தொகை இருக்குல்ல, டோட்டல் பாப்புலேஷன். சார் புரியலனாலும் வெயிட் பண்ணுங்கள், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
இப்போ டோட்டல் பாப்புலேஷன் இருக்குது பாருங்கள். டோட்டல் பாப்புலேஷன்னா பாப்புலேஷன் சென்சஸ் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ 2011 எடுத்தாங்க. சார் அந்த சென்சஸ் தான் இங்கே போடணுமா, இல்லை எந்த பாப்புலேஷன் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துப்பாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் 1971 ஒரு சென்சஸ் எடுத்தாங்க பாருங்க. அதைத்தான் வந்து குடியரசுத் தலைவர் இந்த ஃபார்முலாவில் போடுவாங்க. 1971 தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் தொகை இருந்ததோ அதைத்தான் இங்கே மேலே போடுவாங்க. நல்லா பார்த்துக்கணும் ஏரோ மார்க்கில். ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா, அப்போ இருந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, 2001 தான் இதை சொன்னாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 2026 வரைக்கும் 1971 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கட்டும், மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது எப்போ சொன்னாங்க? 84வது சட்ட திருத்தம் 2001 1971 எடுத்த சென்சஸை 2026 வரைக்கும் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு மட்டும் சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் போடுவாங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா ப்ளஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப கிளியராக கவனிங்க. சரிங்க சார், இன்னும் புரியல சார், அந்த ஃபார்முலா புரியல சார். சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு போயிடுவோமா? சரி வாங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எடுத்துக்காட்டு வந்து எம்எல்ஏக்கு மட்டும்தான். இன்னும் எம்எல்ஏ முடிச்சுட்டு லோக்சபா இருக்காங்க, ராஜ்யசபா இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எம்எல்ஏ இது பார்ப்போம். 28 மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ. இப்போ ஒரு ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து 1 கோடின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? 1 கோடி. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ். இப்போ பாருங்க, ஒரு ஓட் ஆஃப் தி எம்எல்ஏ. இப்போ எடப்பாடி ஐயா வந்து ஒரு ஓட்டு குத்துறாரு அப்படின்னா பாருங்களேன், மக்கள் தொகை நான் மேலே போட்டேன், உறுப்பினர்கள் கீழே போட்டேன், இன்ட்டு 1/, இப்படி தாங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஓட்டு குத்திட்டாரு அப்படின்னா அதோட மதிப்பு என்னங்க? 100ன்னு அர்த்தம். 100ன்னு எழுதிடுவாங்க. ஓகேவா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, ஒரு குடியரசுத் தலைவருக்கு எடப்பாடி ஐயா வந்து ஒரு ஓட்டு போடுறாரு அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் 100 பாயிண்ட் வாங்கிட்டார். 100 ஓட்டு வாங்கிட்டாருன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 100 ஓட்டு வாங்கிட்டாருன்னு அர்த்தம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை புரிஞ்சுட்டிங்களா? அப்போ பாருங்க, அப்போ ஒரு ஓட்டு, ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு கணக்கு என்னங்க? 100ன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். ரைட்டுங்களா? சரி, இன்னொன்று, குடியரசுத் தலைவரோட இந்த குடியரசுத் தலைவரை தேர்வு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஷீட்டு கொடுப்பாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பேலட் ஷீட்டு, வாக்களிக்கும் தாள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி தாங்க இருக்கும். ரைட்டா? எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரசிடென்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. எக்ஸு ஒய் இசட். நான் பேர் கொடுக்காதனால XY Z கொடுத்துட்டேங்க. சரியா? இப்போ ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடுறாரு பார்த்தீங்களா, அவரு இந்த இடத்துல நம்பர் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கிறேன், இங்கே அப்துல் கலாம் ஐயா இருக்கிறாரு, இங்கே பிரதிபா பட்டேல் இருக்காங்க, இங்கே வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காருன்னு சும்மா வச்சுப்போம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம், பிரதீபா பட்டேல், ராஜேந்திர பிரசாத். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வர எம்எல்ஏ வந்து பிரதீபா பட்டேலுக்கு ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு யார் அப்படின்னா பிரதீபா பட்டேல். அப்படின்னா அவர் வந்து பிரதீபா பட்டேல்கிட்ட 1ன்னு போட்டுருணும். சரிங்க. இப்போ அடுத்து பிரதீபா பட்டேல் இல்லைன்னா உங்களுக்கு வேறு யார் வேணும்? எனக்கு அப்துல் கலாம் வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா அப்துல் கலாம் கிட்ட 2ன்னு போட்டுருணும். இது எதுக்கு அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 3. அப்போது ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு யார் வேணும்? பிரதீபா பட்டேல் வேணும், அடுத்து அப்துல் கலாம் வேணும், அடுத்து ராஜேந்திர பிரசாத். இப்படி தாங்க அவர் 1, 2, 3 தான் ஓட்டு ஃபில் பண்ணணும். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பேலட் ஷீட், வாக்களிக்கும் தாள் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு எம்எல்ஏ. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சார் அப்போ வந்து 100 பாயிண்டில் ஒவ்வொன்றா பிரித்து கொடுப்பாங்களான்னா இல்லை. இப்போ ஒரு ஓட்டு, இப்போ இவர் வந்து கடைசியாக யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீபா பட்டேலுக்கு தான், ஒய்க்கு தான் போட்டிருக்காரு. அப்போது ஒய்க்கு 100 பாயிண்ட் போயிடும். விச் மீன்ஸ் பிரதீபா பட்டேலுக்கு 100 பாயிண்ட் போயிடும். இவங்க 2 பாயிண்ட் போகாது. அவர் ஓட்டு போட்டது இவங்களுக்கு தான். சரி, அப்புறம் எதுக்கு சார் 2, 3 சொல்கிறேன். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி? ஃபார்முலா பார்த்துக்கிறீங்க. ஃபார்முலா பார்த்துட்டு இப்படி தான் ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்னு கணக்கு போடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே கணக்கு போடுவாங்க. சரியா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும்ல, ஏன்னா பாப்புலேஷன் மாறும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட
எண்ணிக்கையெல்லாம் மாறும் இல்லை, அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் வேல்யூஸ் மாறும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். சார் அப்போ எத்தனை பேர் சார் எடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4800 பீப்புள் கிட்ட வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4896 மெம்பர்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஓட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு தான் கணக்கெடுப்பாங்க. அதனால நீங்கள் பேனிக் ஆக வேணாம், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் தேர்தல் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்எல்ஏ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி தாங்க. அப்போ எம்எல்ஏவோட ஒரு ஓட்டு 100. அப்போ இந்த எம்எல்ஏ யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு? ஒய்க்கு ஓட்டு போட்டிருக்காரு. எக்ஸுக்கும் செட்டுக்கும் அவர் ஓட்டு போட கிடையாது. அப்புறம் ஏன் சார் 2, 3ன்னு போட்டிருக்காருங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஒட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், 2 ஹவுஸும் பார்க்கலாம். எஸ், இப்போ தெரியுமில்ல, பார்லிமெண்ட்னா 2, லோக்சபா ராஜ்யசபா. இவங்கெல்லாம் எப்படிப்பா தேர்ந்தெடுக்கிறாங்க? ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்லலாம் எலெக்ஷன் முடிச்சுருவாங்க, சரிங்களா? ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வந்து பழனிசாமி ஐயா ஒரு 100, இவங்க ஒரு 100. சரி, இப்போ அப்படி 100ன்னு ஒரு ஓட்டு 100ன்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 2340 ஓட்டு வந்துடும் கணக்கு, இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா 28 ஸ்டேட்லேயும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்போ அடுத்து பார்லிமெண்ட்டு தானே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டார் அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பாருங்கள், மொத்த எம்எல்ஏவின் வாக்கு மதிப்பு. இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏன்னு போட்டுருவோம், அது தப்பு. வாக்கு மதிப்பு இப்போ வந்து நம்மக்கிட்ட 234 தொகுதி இருக்குங்க. ஒருத்தருக்கு 100 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, ஒருத்தரோட ஓட்டு 100ன்னு வேல்யூ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு என்னங்க வருது? ஸோ 23,000 கிட்ட வருது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த வேல்யூ தான் தூக்கி எழுதணும். ஓகேவா? ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, எல்லா ஸ்டேட்டோட வேல்யூ எடுத்து இங்கே மேலே போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 543 + 233 இந்த அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருவாங்க. ஓகேங்களா? சார் இன்னும் டவுட்டாக தான் சார் இருக்குது, வாங்க கிளாரிஃபை பண்ணிடலாம். இங்கே இன்டூ 1000 வராது, இன்டூ 1/1000 வராது. எம்எல்ஏவோட ஓட்டுக்கு மட்டும்தான் இன்டூ 1/1000 வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. எஸ், இப்போ சும்மா வச்சுப்போமே, எல்லா ஓட்டையும் சேர்த்திக்கிங்க, எம்எல்ஏவோட எல்லா ஓட்டும் 1,55,200ன்னு வருதுன்னு வச்சுப்போம். இப்போ பாராளுமன்றத்தை நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம். 776 பேர் இருக்காங்க டோட்டல் மெம்பர்ஸ், ஆமாவா? ஃபார்முலாவில் போடுங்க 200. அப்போது ஒரு எம்பி வந்து ஒரு ஓட்டு குத்திட்டாருன்னா 200ன்னு வந்துடும். அப்போ எம்எல்ஏவோட ஒரு ஓட்டுக்கு 100 பாயிண்ட்டு, எம்பியோட ஒரு ஓட்டுக்கு 200 பாயிண்ட் ஒரு பிரதமருக்கு போயிடும். அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எம்எல்ஏ எம்பிக்கு எவ்வளோ மதிப்புன்னு? ஓகே, இது ஃபார் எக்ஸாம்பிள் தாங்க. ஓகேங்களா? சரி, ஒரு எலெக்ஷனே நடத்திடுவோமா? ஸ்டேட் மெம்பர்ஸ் ஒரு 2 பேர்த்த கூப்பிடுவோம், லோக்சபா 2 பேர்த்த கூப்பிடுவோம், ராஜ்யசபாலேருந்து ஒருத்தர் கூப்பிடுவோம். யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம். ரைட்டா? பார்த்துக்குங்க. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு ஒரு மினி தேர்தலே நடத்திடுவோம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு எக்ஸுன்ற ஒருத்தர், ஒய்ங்கிற ஒருத்தர், ஜெட்டுங்கிற ஒருத்தர் போட்டிடுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட சொல்கிறேன், இதெல்லாம் மறந்துடுங்க. 2, 3, 4, 5 மறந்துடுங்க. இப்போ இதை மட்டும் பாருங்கள், ஆரோ மார்க்கை மட்டும் கவனிங்க. மாநில சட்டமன்றத்திலேருந்து ஒருத்தர் வராரு. ஏப்பா உங்களுக்கு எக்ஸ் பிரசிடென்ட் ஆகணுமா, ஒய் பிரசிடென்ட் ஆகணுமா, ஜெட் பிரசிடென்ட் ஆகணுமான்னு கேட்குறாரு. சார் எனக்கு எக்ஸ் தான் ஒரு ஓட்டை போட்டு வந்துடுறாரு. அப்புறம் எக்ஸ் இல்லைன்னா எக்ஸ் தவிர்த்து வேறு யார்? ஒய், ஜெட்டு. அதே மாதிரி அடுத்து இன்னொருத்தரை கூப்பிட்றாரு, அவருக்கு ஒய் பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்போ 1, 2, 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து லோக்சபாவை கூப்பிட்றாங்க. இப்போ இவங்க 2 லோக்சபா கூப்பிட்றாங்களா? இப்போ லோக்சபாவில் 3 லோக்சபா, அடுத்து ராஜ்யசபாவில் வராங்க. ரைட்டுங்களா? இப்போ இவருக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? இப்போ ஓட்டு போட்டதில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். 1, 2 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் நான் கீழே பார்த்தீங்கன்னா 300ன்னு போட்டிருக்கேன் டோட்டல். ஏன்?
சார் 2 ஓட்டு தானே சார் வாங்கியிருக்காரு, எப்படி 300? ஸ்டேட்டில் ஒருத்தர் ஓட்டு போட்டால் நம்ம அவருக்கு என்ன சொல்லியிருக்கோம், 100 பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எம்எல்ஏ ஒருத்தர் ஓட்டு போட்டார்னா 100 பாயிண்ட்டு, அதே எம்பி ஒருத்தர் ஓட்டு போட்டார்னா 200 பாயிண்ட்டு. அப்போது எக்ஸுங்கிற கேண்டிடேட்டு 300, 200 + 1 100, 300 பாயிண்ட் வாங்கிட்டார். ரொம்ப க்ளீனாக கவனிங்க. இப்போ ஒய் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 1, ராஜ்யசபாவில் 1, சாரிங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 1, ராஜ்யசபாவில் 1. அப்போது 100 + 200 300. ஸோ அப்போ ஜெட்டு எத்தனை வாங்கியிருக்காரு? ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. லோக்சபாவில் ஒரே ஒரு ஓட்டு, அவர் டீசெண்டாக 200 வாங்கிட்டார். ரைட்டுங்களா? இதை வரைக்கும் புரிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் ஓட்டை எண்ணுவாங்க. ஓகேவா? டோட்டல் ஓட்டை எண்ணுவாங்க. இப்போ டோட்டல் பாருங்கள், எக்ஸ் 300 ஓட்டு வாங்கிட்டாரு, ஒய் 300 ஓட்டு வாங்கிட்டாரு, ஜெட்டு 200 ஓட்டு வாங்கிட்டாரு. இப்போ என்ன, 300 + 300 600, 600 + 200 800 மார்க்குங்க. டோட்டலாக 800 வாங்கிட்டாங்க. அப்போது எக்ஸ் ஜெயிச்சாரா ஒய் ஜெயிச்சாரா? ஜெட்டு தான் தோத்துட்டாரு. இப்போ எக்ஸும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்தையுமே ஜெயிச்சதா சொல்ல முடியாது என்னால். யாரை? எக்ஸும் ஒய்யும் ஜெயிச்சதா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு பாருங்க. எஸ், a person should get half plus 1 vote of the total voting. அதாவது என்ன அப்படின்னா, எஸ், மொத்தமாக 800 வாங்கிட்டாங்கங்க. இதில் பாதி எவ்வளோங்க? 400 + 1 எவ்வளோங்க? 401. ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா பாதிக்கு ஒரு ஓட்டு மேலே வாங்கியிருக்கணும். அப்போ தான் அவர் வந்து வெற்றியாளராக கணக்கு பண்ணுவாங்க. பாருங்க, இப்போ இதில் வந்து 401 யார் எடுக்கிறாங்களோ, 401க்கு மேலே யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யும் அவ்வளோ எடுக்கலை, எக்ஸும் அவ்வளோ எடுக்கலை. ஏன்னா 300 300 தானே. சரிங்க, இப்போ என்ன சார் பண்ணுவாங்க? ரைட், இப்போ பாருங்க, இப்போ நான் தனியாக எடுத்துட்றேன். எக்ஸ் எவ்வளோ? 300, ஒய் எவ்வளோ? 300, ஜெட்டு 200. இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? இந்த ஜெட்டு இருக்காருல்ல, இவர் தோத்துட்டாரு. இப்போ இவர் எலெக்ஷனில் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஜெட்டுக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்ணா அப்படின்னு எடுப்பாங்க. இப்போ ஜெட்டுக்கு ஒரே ஒருத்தர் தானே ஓட் பண்ணார், அவரை கொண்டு வருவாங்க. அவர் லோக்சபாலேருந்து ஒருத்தர் ஓட் பண்ணார், ஞாபகம் இருக்கா? அந்த இதில் இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் திருப்பியே காட்டிடுறேன், கிளியராக பாருங்கள். ஜெட்டுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஓட் பண்ணார், அவர் லோக்சபாவை சார்ந்தவர். ஆமாவா? 3-1 ஓட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை தான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். 3-2-1 ரைட்டா? சாரி, 3-2-1. இப்போ ஜெட்டுக்கு இவர் தான் ஓட் பண்ணிட்டாரு. இப்போ தான் நான் ஏன் சார் 1 2 3 போட்டேன் அப்படின்னு போடணும் அப்படின்னு கேட்டிங்கல்ல, இப்போ தான் அதுக்கு விட தெரியும் பாருங்க. இப்போது இவர் வந்து ஜெட்டு தான் என்னோட குடியரசுத் தலைவர் ஆகணும்னு விரும்பினார். ஆனால் இப்போ அவர் கடைசி ஓட்டில் இருக்கார். இப்போ என்ன பண்ணிடுவாங்க? இவரால் ஜெட்டால் குடியரசுத் தலைவர் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்? சரிங்க, இப்போ இவரால் ஆக முடியாது, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்குற மாதிரி இது. அப்போ அவர் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காரு? ஒய்க்கு கொடுத்துருக்காரு. அப்போது இவரோட ஓட்டு என்ன ஆயிரும்? ஒய்க்கு போயிடும். ரைட்டுங்களா? இப்போ ஒய் ஏற்கனவே எவ்வளோவில் இருக்கிறாரு? 300ல் இருக்கிறாரு. அப்போது இவரோட ஓட்டு 200, ஒரு ஓட்டுக்கு 200 பாயிண்ட் இல்லையா? அப்போது இவரோட ஓட்டு ஒய்க்கு போயிடும். அப்போ டோட்டலாக 300 அவர்கிட்ட இருந்தது, ப்ளஸ் இப்போ இவரோட 200 இவருக்கு போயிருச்சு. அப்போ டோட்டலாக 500 பாயிண்டில் ஒய்யை ஜெயிப்பார். இப்போ பாதிக்கு மேலேயே வந்துருச்சு இல்லை, 401. இப்போ ஒருவேளை இந்த லோக்சபாவில் இருக்கிற உறுப்பினர் வந்து எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இவரோட ஓட்டு இவருக்கு போயிருக்கும், இவர் ஜெயிச்சிருப்பார். புரிஞ்சுதுங்களா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடைசியை பாருங்கள், 300 300 200 வாங்கியிருக்காரு. வாங்கின குடியரசுத் தலைவர்கள்லே இவர் தான் ஓட்டு கம்மி. அப்போ இவரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இவருக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுப்பாங்க. அப்படி நம்மளும் எடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம சின்ன எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணதுனால ஒரே ஒருத்தர் தான் ஓட் பண்ணியிருக்காரு. அப்போ இவரோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? ஒய்க்கு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த ஓட்டு ஒய்க்கு போயிடும். ரைட்டா? இவர் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் சரி, இவர் ஒரு 100 1000 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 1000 பாயிண்ட்டும் இவருக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். அப்போது ரூல் என்ன? பாதிக்கு மேலே இருக்கணும், ப்ளஸ்ஸு மெஜாரிட்டி அது ஜாஸ்தி இருக்கணும். இதுதான் ரூல்ஸ்.
சரிங்களா, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக 500 பாயிண்ட் வாங்கி நம்ம நடத்தின எலெக்ஷனில் ஒய் ஜெயிச்சிட்டார். ஓகேங்களா. ஸோ ஃபைனலி 500 இஸ் மோர் தென் ஹாஃப் அண்ட் ஒய் பிகம்ஸ் அ பிரசிடென்ட். சரிங்களா, இறுதியில் ஒய் வந்து ஜெயிச்சிட்டார். ஸோ இப்படி தாங்க எலெக்ஷன் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்த ஆர்டிகல் 56 பாருங்க. ஸோ எவ்வளோ பதவி காலம், எவ்வளோ நாள் சார் ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சார்னா எவ்வளோ நாள் இருப்பார்? எல்லாரும் மாதிரி இருந்தாங்க, 5 இயர்ஸ் இருப்பார். ரைட்டுங்களா. இவரும் 5 இயர்ஸ் தான் இருப்பார். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது சார், இப்போ இவர் 5 இயர்ஸ் இருந்துட்டார், திருப்பி இவர் எலெக்ஷனில் ஜாயின் பண்ணலாமா சார்? இந்தியாவிலையும் இந்திய பிரசிடெண்ட்டுக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் மாதிரி இருக்கார்ல, ட்ரம்ப், ஒபாமா, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க, இந்திய பிரசிடெண்ட்டுக்கும் யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பில் ஒரு சலுகை இருக்குது. என்னென்னா, எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு எலெக்ஷனில் நின்றுக்கிட்டே இருக்கலாம். ஒரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவரோட பதவி காலம் முடித்தோடனே ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து திருப்பி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. திருப்பி அவங்க வந்து எலெக்ஷனில் பங்கேற்று அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து எலெக்ஷன்லேயும் நின்னார். ரைட்டுங்களா, அவரும் எலெக்ஷனில் நின்னார். கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து பிரதீபா பட்டேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா 2வது தடவை தோத்துட்டாரு, பிரதீபா பட்டேல் அம்மா தான் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எத்தனை தடவை வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது, 2 தடவை தான் அவங்க எலெக்ஷனில் நிற்கவே முடியும். ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாலே 10 வருஷம் தான் அவங்க நிற்க முடியும். 2 தடவை, ஒரு தடவை ஒரு டேர்ம் அப்படின்னா 5 வருஷம், 2 டேர்ம் தான் அவங்க நிற்க முடியும். ஆனால் நமக்கு அப்படிலாம் கிடையாது, எத்தனை தடவை வேணால் நிற்கலாம். அதுதான் பாருங்கள், ஆர்டிகல் 57 எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன். ஸோ பிரசிடென்ட் வந்து எனி நம்பர் ஆஃப் டைம், எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு குடியரசு தேர்தலுக்கு போட்டி போடலாம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கொஸ்டின் ஏரியா பாருங்கள். இது வரைக்கும் அப்படி யாராவது இருந்திருக்காங்களா சார் குடியரசுத் தலைவர்லன்னா? ஒரே ஒருத்தர் தான், ராஜேந்திர பிரசாத் தான் தொடர்ந்து 2 தடவை நின்னார். அப்துல் கலாம் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு நூலிலையில் நழுவி போயிடுச்சு. ரைட்டுங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் ஐயா மட்டும்தான் 2 தடவை நம்மளோட குடியரசுத் தலைவராக இருந்தார். ஓகேங்களா. இது ஒரு கொஸ்டின் ஏரியாப்பா, பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன சார் இருக்கணும்? ஒன்றும் கிடையாது. பாருங்கள், ரொம்ப ஆஸ் சிம்பிள். 58 வந்து அவரோட குவாலிஃபிகேஷன் சொல்லுது. ஹீ ஷுட் பி தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்கணும். சார் இதை ஏன் சார் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் சிட்டிசன் இருக்கணும், குடியுரிமை வாங்கணுமா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து இறந்துட்டார் திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பாம்பு பிளாஸ்டில் அவர் இறந்துடுறாரு. இப்போ அடுத்து அவங்களோட மனைவி, இப்போ வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் வந்து அடுத்து வந்து பிரதமராக ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்த மாதிரி இருந்தது. சரிங்களா. ஆனால் சோனியா காந்தியால் பிரதமராக நிற்க முடியல, அந்த அம்மாவால் நிற்க முடியல. இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா கூட காங்கிரஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ கூட மன்மோகன் சிங் ஐயா தான் வந்து பிரதமராக இருந்தார். சோனியா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து வேற நாட்டை சார்ந்த பெண்மணி. இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார், ராஜீவ்காந்தி ஐயா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார் சோனியா காந்தி அம்மையாரை. அப்போ வந்து இன்னொரு நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்க முடியாது. நீங்கள் காங்கிரஸை வச்சுக்கோங்க, காங்கிரஸை தலைமையாக இருந்துக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியவே முடியாது. இப்போ பார்த்தீங்களா அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா? இந்தியாவினுடைய பெரும் தலைமை பொறுப்புக்கே இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு மன்மோகன் சிங் ஐயா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போது சோனியா காந்தி அம்மையாரனுடைய பையன் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அரசியலமைப்பு அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. ஹீ ஷுட் பி தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயசு நிரம்ப பெற்றவராக இருக்கணும். சரிங்களா, 35 வயசு அவர் முடிச்சிருக்கணும். அடுத்தது, லோக்சபாவின் உறுப்பினராக போட்டியிட தகுதியுடையவராக இருக்கணும். அவ்வளோதான்.
லோக்சபா உறுப்பினராக போட்டி போறதுக்கு என்ன சார் தகுதி? 25 வயசு இருக்கணும், சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். லோக்சபா நடத்தும் போது நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசு இருந்தாலே நீங்கள் லோக்சபாவில் போட்டி போடலாம். ஸோ 25 வயசு மட்டும் பத்தாது இல்லையா? 35 வயசு இருந்தால் தான் குடியரசுத் தலைவருக்கு போட்டி போட முடியும். ஆனாலும் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு போட்டி போட முடியும். அடுத்து பாருங்கள், கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஜனாதிபதி அலுவலகத்தின் விதிமுறை என்னென்ன? எப்போ பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இருக்குல்ல, அதில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலையும் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குடியரசுத் தலைவராக போகும்போது சில சமயங்கள்ல அப்படி நடக்கும். ஏன்னா அவர் இங்கேயும் பொறுப்பு வச்சுட்டு அங்கேயும் பொறுப்பு வகிப்பார். அப்படிலாம் வகிக்கக்கூடாது. ஓகேங்களா? பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்லையும் அவர் பொறுப்பு வச்சிடக்கூடாது, மாநில சட்டமன்றத்திலையும் அவர் பொறுப்பு வச்சிடக்கூடாது. சார் அப்படி ஒருவேளை இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இல்லைங்களா, அந்த போஸ்ட் வந்து கேன்சல் ஆகிடும். அவர் குடியரசுத் தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு குடியரசுத் தலைவராகவும் இருந்துக்கிட்டு அதில் உறுப்பினர்களாகவும் அவைகள் உறுப்பினர்களாகவும் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, அடுத்து இவரை முக்கால்வாசி பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதி தான், குடியரசுத் தலைவர் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ரைட்டுங்களா? பிரதமர்லேருந்தே ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரதமர்லேருந்து எல்லா மினிஸ்டர்ஸுமே குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அப்போ அவருக்கே யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறா பாருங்க. ஆர்டிகல் 60 அதை தான் சொல்லுது. பதவி பிரமாணம் வந்து சொல்லுது. இவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறா பாருங்க. எஸ், சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருங்க? சரி, இதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் நான் சொல்கிறேன். இப்போ இது இருக்கிற கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாரு, அதாவது தலைமை நீதிபதி யாருன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரஞ்சன் கோகாய். ரைட்டுங்களா? ஸோ அப்போதான் இப்போ இருக்கிறது யாருன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்திருப்பார். சார் இப்போ ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை, பிஸியாக இருக்கிறாரு, இல்லை அவர் வர முடியலன்னா யார் சார்? உயர்நீதிமன்றத்தில் சாரிங்க, இங்கே உயர்நீதிமன்றம்னு போட்டோம், உச்சநீதிமன்றம். சரிங்களா? சாரி, இதை உச்சநீதிமன்றம்னு மாற்றிக்கோங்க. இங்கேயும் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சாரி, வெரி சாரி. உச்சநீதிமன்றம். ரைட்டுங்களா? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸால் வர முடியல அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு, அதாவது மூத்த நீதிபதி இருப்பாங்கல்ல, அவங்க யாராவது வந்து அவங்க முன்னாடி ஒரு பதவி பிரமாணம் செஞ்சுக்குவார். சரிங்க, இப்போது இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருமே பதவி பிரமாணம் செஞ்சுருப்போம். இப்போ பிரியாம்பிள்னு பார்த்துருப்பீங்கல்ல, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நமக்கு ஒரு பிரியாம்பிள் இருக்குல்ல, முகப்புரை, நம்ம அதில் இருப்போம். நாங்கள் வந்து லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் காப்பாற்றோன்னு. அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா கூட பதவி பிரமாணம் எடுத்திருப்பாங்க, திரு ஜே ஜெயலலிதா என்னும் நான் அப்படின்ட்டு. அப்போது குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்யும்போது என்ன சொல்லி பதவி பிரமாணம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் பாருங்களேன். பிரசிடென்ட் ஸ்டார்ட்ஸ் வித் டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட், டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட், டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்குவான்னு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ இவர் இங்கிலீஷில் தான் ஆரம்பிப்பார். ஸோ அதனால தான் அதை இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டேன். சரியா? டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட், டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்குவான்னு கொஸ்டின் கேட்டால் பிரசிடென்ட். சரியா? இது பார்த்துக்கோங்க. சாரிங்க, இதில் வந்து உயர் நீதிமன்றம் போட்டேன், ஆனால் இது உச்ச நீதிமன்றம். சாரிங்க, பார்த்துக்கோங்க கிளியராக. மார்க்ஸ் போயிடும், ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஆர்டிக்கல் 61, இது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. குடியரசுத் தலைவர் மேலே நீங்கள் போய் அவரை நீங்கள் கைது கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங். சரிங்களா? சாதாரண ஆட்களை கைது செய்ய மாதிரி குடியரசுத் தலைவரை கைது கூட பண்ண முடியாது. சரி சார், அப்புறம் அவர் எப்படி தான் சார் பிடிக்கலன்னா நிறுத்துறது? ரைட்டு, நிறுத்தலாம். எப்படின்னா, அவர் ஒரு அரசியல் அமைப்பை வந்து ஏதாவது ஒரு அரசியல் அமைப்பை வந்து மீறிட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. மீறிட்டாரு அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யலாம். சரி சார், எப்படி சார்?
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றங்கள் இருக்குல்ல, ஒன்றிய பிரதேசங்களில் டெல்லி புதுச்சேரியில் சட்டமன்றம் இருக்குல்ல, இவங்களால எல்லாம் ஒன்றுமே அவரை பண்ண முடியாது. சரி, வேற யாரு சார்? பார்லிமெண்ட்டுக்கு தாங்க அந்த அதிகாரம் உண்டு. சரியா, பாராளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. சரி சார், பாராளுமன்றத்தில் எப்படி சார் ஒருத்தர் 2 பேர் இருந்தா ஒரு எம்பி 2 எம்பிக்கு பிடிக்கலன்னா அவங்களை இது பண்ணிடலாமா? இல்லை. இப்போ அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா 4/1 உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் அவர் பண்ண தப்பை எடுத்து சட்டசபை பாராளுமன்றத்தில் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 545 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4/1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 பேருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லோக்சபாவில் எந்த அவையில் வேணாலும் சொல்லலாம். 2 அவை இருக்கு, ராஜ்யசபா லோக்சபா. இந்த 2 அவையில் ஏதாவது ஒரு அவையில் 4/1 உறுப்பினர் ஃபர்ஸ்ட் இவரை வந்து நீ பதவி நீக்கம் செய்யணும்னு வந்து பேசணும். இவர் மேலே என்னென்ன குற்றம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதி சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, லோக்சபாவில் வந்து ஒரு பிரச்சனை வருது, குடியரசுத் தலைவரை நீக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 137 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த குடியரசுத் தலைவரை நீக்குங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணு, இது பிரசிடென்ட்டுக்கு தெரியாது இவங்க இப்படி பண்ணுறது. அப்போ டப்புன்னு அவர் என்ன பண்ணுவார் பாவம்? இப்போ அவர் மேலே தப்பு இல்லை தப்பு இருக்குது, இல்லை அவர் மேலே தப்பு இல்லைன்னு அவர் வாதாடணும். இப்போ என்ன பண்ணும், ஏதோ ஒரு டைம் வேணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க கையெழுத்து போட்ட லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டரை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் தட் நோட்டீஸ் ஷுட் பி கிவன் டு பிரசிடென்ட். ரைட்டு. குற்றச்சாட்டு நகலை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ரிசல்ட் கேட்டால் அவர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம்? 14 நாள் இவங்க வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாள்? 14 நாள் வெயிட் பண்ணணும். 2 வாரங்க வெயிட் பண்ணணும். அவர் வந்து டைம் எடுத்துப்பாரு. நம்ம மேலே என்ன குற்றம்? ஏன்னா 137 பேர் குற்றம் சாட்டி இருக்காங்க லோக்சபாவில். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ராஜ்யசபாலையும் ஆரம்பிக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், பார்ப்பார் நம்ம மேலே என்ன குற்றம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பார். பார்த்து 14 நாள் கழித்து அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, லோக்சபாவில் 545 பேரும் இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிருவாங்க. இது அவங்களுக்கும் டைமு. 14 நாள் கழித்து 3/2 உறுப்பினர்கள் ஆமாப்பா இவர் பண்ண தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் போடுவாங்க. தீர்மானம்னா ஒன்றுமே இல்லைங்க, இவரை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க. ரைட்டுங்களா? 3/2 உறுப்பினர்கள் பண்ணணும். எல்லாரும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 200 பேர் கையெழுத்து போடணும். 100 பேர் போட்டாலும் சரி போடலினாலும் சரி, 200 பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா இவரை வந்து லோக்சபாவில் இவர் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும். சரி சார், இப்போ 200 பேர் கையெழுத்து போட்டாங்க லோக்சபாவில், இவரை அனுப்பிச்சி விட்றலாமா? இல்லை, முடியாது. வேற என்ன சார் பண்ணும்? இன்னொரு ஹவுஸ் இருக்கே, ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே அனுப்பிச்சி விடுவாங்கங்க. ரைட்டுங்களா? பாருங்க, இட் இஸ் சென்ட் டு அதர் ஹவுஸ். நிறைவேற்றிய பின் மற்ற அவைக்கு அனுப்பப்படும். இப்போ ஒருவேளை ராஜ்யசபாவில் இதை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, லோக்சபாவுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இவ்வளோதான் கணக்கு. ரைட்டா? சரி, இப்போ லோக்சபாவுக்கு அனுப்பிச்சி விட்டுது, ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இவரோட கருத்தை நம்ம எங்கேயுமே கேட்கலையே. இப்போ இவருக்குன்னு வாதாடுறதுக்கு 14 நாள் கொடுத்தோம். சாரி, இவரோட குற்றச்சாட்டை நகலை கொடுத்துட்டோம். 14 நாள் அவர் அமைதியாக உட்காருவார். இப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு அவர் எங்கே சொல்லுவார்? ராஜ்யசபாவுக்கு வருவார். ரைட்டா? இன்னொரு ஹவுஸ்க்கு வருவார். இந்த இடத்துல தான் விசாரணை நடக்கும். இப்போ ஒருவேளை ராஜ்யசபாவில் வந்து கேஸ் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ராஜ்யசபாவில் ஃபஸ்ட்டு வந்து 4/1 உறுப்பினர்கள் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் லோக்சபாவில் நடக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டதே லோக்சபா இல்லையா? அப்போ இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் ராஜ்யசபாவில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். என்னப்பா பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கள், ரைட் டு அப்பியர். இங்கே விசாரணை நடக்கும். அவர் சொல்லுவார், நான் இந்த மாதிரி பண்ணலைங்க அப்படின்லாம் சொல்லுவார். அவருக்கு அந்த உரிமை இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்த பாயிண்ட். எஸ், இங்கேயும் 3/2 உறுப்பினர்கள் இல்லை, இவர் சொன்ன எதுவும் கருத்தெல்லாம் சரியில்லைப்பா, இவர் கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் பதவியிலிருந்து இம்பீச் பண்ணப்படுவார். இம்பீச்னா என்னங்க? பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ரெசிக்னேஷன் வேற, இம்பீச்மெண்ட் வேற. ஓகேங்களா? எஸ், ரைட். இப்போ சார், இப்போ ஓட்டு போடும்போது இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, நம்ம அந்த 2 பேர்த்த லோக்சபாவில் நீக்கிட்டோம்,
ராஜ்யசபாவில் 12 பேர்த்த நீக்கிட்டோம், அவங்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்கே வரலீங்களே, இப்போ இங்கேயும் நீக்கிடுவாங்களா, இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்க்கும் நீக்கிடுவாங்களான்னா அங்கே தான் பாருங்கள் ரொம்ப கிளியராக நீங்கள் நோட் பண்ணணும். நாமினேட்டட் மெம்பர்ஸும் சேர்ந்து தான் ஓட்டு போடணும். அவங்களும் ஓட்டில் கணக்கு எடுத்துப்பாங்க. 545 பேர் கணக்கு எடுத்துப்பாங்க. ரைட்டா? குடியரசுத் தலைவர் வந்து லோக்சபாவில் 2 பேர்த்த நியமிக்கிறாருல்ல, அவங்களும் இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் கலந்துப்பாங்க. ராஜ்யசபாவில் 12 பேர்த்த நோட் பண்ணுறாருல்ல, இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் கலந்துப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி, பாண்டிச்சேரி, அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவங்கெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? மாநில சட்டமன்றம். ஏன்னா இப்போ இது ஏன் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஓட்டு போடுறதுக்கு, அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போட்டோம்ல, அப்போ இவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் இம்பீச் பண்ணுறதுக்கு இவங்க வரமாட்டாங்க. புரிஞ்சிட்டிங்களா? கன்ஃபியூஸ் ஆகுதா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஆகும், நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேவா? நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்க, இம்பீச் பண்ணுறதுக்கு வருவாங்க. இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டெல்லியில் ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க, பதவி நீக்கம் செய்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு கிளியராக சொன்னேன். ஏன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இதை கிளியராக பார்த்துப்பீங்க. ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கனாலும் இது கொஸ்டினாக கேட்டால் மாட்டிக்க கூடாது. ஓகேங்களா? கிளியராக இருக்கா? சரி, ரைட். இப்போ இந்த வேகன்சி இது பார்த்துருவோம் பாருங்கள். 62 லாஸ்ட் ஆர்டிகல் 62 என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் 62 என்ன சொல்லுதுன்னு. எஸ், election should be conducted before his tenure gets over. டென்யூர்னா என்னங்க? பதவி காலம், வேறு எதுவும் கிடையாது. 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே நடத்திடணுங்க. ஏன்னா நம்மள அரசியல் அமைப்பில் பெரிய ஒரு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய கன்ஃபியூஷனுக்கு இடம் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர் 5 வருஷம் சொல்லிட்டாங்களா, கரெக்டாக 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்துறது. எலெக்ஷன் என்ன 1 நாள் 2 நாளில் முடியுமா? ஒரு எலெக்ஷனுங்கிறது 3 மாதம் 4 மாதம் இழுக்குங்க. சரிங்களா? அப்போ 4 மாதம் யார் பதவியில் இருக்கிறது? குடியரசுத் தலைவர் பதவியில் யார் இருக்கிறது? ஸோ இப்போ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா இன்னொருத்தர் உள்ளார வந்துடணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே, அவரோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடத்திடணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து இன்கேஸ் இஃப் பிரசிடென்ட் டைடு அல்லது இம்பீச்ட் அல்லது ரிசைன்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இறந்துருவாங்க, இல்லைன்னா இப்படி பதவியிலேருந்து நீக்கப்பட்டுருவாங்க, இல்லை அப்படின்னா அவரே எனக்கு பிடிக்கலப்பான்னு ரிசைன் பண்ணிட்டாரு. அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே நடக்கலையே. இப்போ எவ்வளோ நாளுக்குள்ளார எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அப்போ எவ்வளோ நேரத்துக்குள்ளாரன்னா 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் எலெக்ஷன் முடிச்சிருக்கணுங்க. ரைட்டுங்களா? ஸோ அவர் இறந்து அல்லது நீக்கப்பட்டாலோ 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் எலெக்ஷன் நடத்தியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து பிரசிடெண்ட்டை உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரிச்சிடலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸு. இது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்கக்கூடிய கிளாஸு. தயவு செஞ்சு இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது தமிழில் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல, நானும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய பெஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. சரிங்களா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு எந்துவாக இருக்கும். சரியா? நான் நடத்துகிற எனக்கு எந்துவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கமெண்ட்டும் கூட பண்ணுங்கள். சரியா? அதேமாதிரி இன்னொருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்பா கிட்ட காட்டுங்க, அம்மா கிட்ட காட்டுங்க, இல்லை இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க காட்டுங்க. நீங்களே வந்து இதை வந்து எழுதி பாருங்கள். மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கவங்களுக்குலாம் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ வந்து இது பார்ட் 2 இன்னொரு வீடியோ இருக்குது பிரசிடெண்ட்டை பற்றி. சரிங்களா? அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்து வைஸ் பிரசிடெண்ட் அதுக்கெல்லாம் போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இது போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். பிரசிடெண்ட்டுக்கு வந்து கொஸ்டின் எழுதி பார்க்கணுன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குங்க. கீழே முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க பார்க்குறேன். இல்லை அப்படின்னா நீங்களே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான விலையை பார்த்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ்,
ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸ பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.